ராகி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் 2 கப் ராகி போட்டுக்கிறேன். இந்த 2 கப் ராகிக்கு வந்து 1/2 கப் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி இது ரெண்டுத்தையும் நல்லா களைஞ்சி எடுத்துப்போம். நல்லா அலசினதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே விட்டுட்டேன். மாவு நல்லா பொங்கி இருக்கு. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இதை வந்து இட்லி குக்கரில் வச்சு ஒரு 6 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துப்போம். ராகி இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு.